இன்னைக்குரிய டிவோஷன் அணையா விளக்கு. எபிரேயர் 11:4. அமெரிக்கால ஸ்பிரிங்ஃபீல்ட் அப்படிங்கிற இடத்துல அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் வசித்த வீடு இருக்கு. அந்த வீட்டை ஒரு கவர்மெண்ட் மியூசியமா மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு ஈவினிங் வேளையில ஒரு அப்பா தன்னுடைய சிறு குழந்தைய கூட்டிட்டு போய் அந்த வீடை சுத்தி காமிக்க கூட்டிட்டு போறாரு. மகள் அந்த அப்பாவை பார்த்து கேக்குறா, ஆப்ரஹாம் லிங்கன் அவர் வீட்டுல இருக்கிற அந்த லைட்டை அணைக்க மறந்துட்டாரான்னு கேக்குறா. அவர் மரித்த பின்பும் அவருடைய விளக்கு பிரகாசமா எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றா. அந்த மகள் சொன்ன வார்த்தைகள் அந்த அப்பாவோட உள்ளத்தை தொடுது. கிறிஸ்தவர்களாகிய நம்ம கூட வாழும் போதும் பிரகாசிக்கணும், மரித்த பின்பும் பிரகாசிக்கணும். நம்ம தேவன் ஏன் நம்மளை படைச்சாரு, ஏன் நம்மளை உருவாக்குனாருன்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் அவரை நம்ம முழு உள்ளத்தோடு தொழுது கொள்ள, ரெண்டாவது அவருக்கு சாட்சியா வாழ, மூணாவது இருள்ல வாழ்ற ஜனங்களை அவருடைய ஒளியினிடம் இல்ல வெளிச்சத்தினிடம் கொண்டு சேர்க்க. இதுதான் நம்மளுடைய எய்மா இருக்கணும். நம்ம சாட்சியா வாழ்றோமா? நம்ம சாட்சி நம்ம குடும்பத்துல ஃபர்ஸ்ட் துவங்கணும். கணவர், பிள்ளைகள், மருமக்கள், மருமகன், உற்றார், உறவினர் நம்மளை குறித்து சொல்வதுதான் உண்மையான சாட்சி. வீட்டுல ஒரு விதமாவும் வெளியில ஃப்ரெண்ட்ஸ்ட, வேலை பார்க்குற இடத்துல, சர்ச்சில் ஒரு விதமா வாழ்றோமான்னு யோசித்து பாருங்க. ஒரு முறை தேவ மனிதர் பில்லி கிரஹாமோட பையன்ட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்ப அவங்க பையன்ட்ட அவங்க அப்பாவை பத்தி கேக்குறப்ப, என் அப்பா என்ன பிரசங்கம் பண்றாரோ, என்ன ப்ரீச் பண்றாரோ அதுபடிதான் அவர் வாழ்வாரு, விசேஷமா வீட்டுல அப்படியே நடப்பாருன்னு அவ்வளோ சாட்சி சொல்றான் சொந்த மகன். நம்ம சாட்சி எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. தேவனுக்கு சாட்சியாக வாழ நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு. தூசிய உதறி விட்டு எழும்பி பிரகாசிக்கணும். நம்ம உயர்ந்த உடை அணிந்து இல்ல ஒரு வெள்ளை ட்ரெஸ் அணிந்துட்டு தரையில உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப நம்மள அறியாமையே இன்வாலன்ட்ரி ஆக்ஷனா அந்த தூசியை தட்டிடுவோம் கையை வச்சு. ட்ரெஸ்ல ஒரு சாதாரண உடைக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா, நம்ம வாழ்க்கையில படிந்த தூசிகளை நம்ம அதை ஃபுல்லா அழிச்சிட்டு அதை தொடச்சிட்டு நம்ம வாழ்க்கையில பிரகாசமா செயல்படணும். அழிந்து போகிற நம்ம ஆடையிலேயே படிந்துள்ள தூசியை இவ்வளோ கவனமா தட்டி விடணும்னா, அழியாத நம்ம ஆத்துமால ஊட்டியுள்ள பாவம் என்னும் தூசிய கண்டிப்பா தொடச்சு எறியணும். நம்ம பிறருக்கு வெளிச்சமா இருக்கணும். பாவ இருள வாழ்றோமான்னு யோசித்து பாருங்க. கிறிஸ்துவின் சாயலை பெற்று நம்ம சாயலை உலகுக்கு காட்டுகிற கிருபையை கேட்போம். ஆமேன்.